மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். Children, Matthew chapter 5 verse 6. Go. Blessed are they. Blessed are those who hunger and thirst for righteousness. Hunger and thirst after righteousness, For they shall be filled. they shall be filled. Hunger and thirst for the righteousness of God. நீதியின் தேவன் மேல் பசி தாகம் உள்ளவர்கள். சென்ற வாரத்தில் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்ற வசனத்தை மையமாக கொண்டு எவ்வளவாய் தேவனுடைய சமூகத்திலே தேவ சமூகத்தையும் பிரசன்னத்தையும் நாம் வாஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி, மான்கள் எப்படி நீரோடைகளை வாஞ்சிக்கிறது, தன்னுடைய ஜீவியத்தை காத்து கொள்ளும்படியாக as a vital need they are longing, they pant for the water. நீரோடைகளை வாஞ்சிக்கிறது, தனக்கு அடைக்கல பட்டணமாக for the good shelter, as a refuge they are seeking for the water. அடைக்கல பட்டணமாக அது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது. மூன்றாவதாக தன்னை குளிர்வித்துக் கொள்ளும்படியாக to cool down when at the situation when the climate is so hot, temperature high, வெப்பம் அதிகரிக்கும் பொழுது தன்னை குளிர்வித்துக் கொள்ளும்படியாக மான்கள் நீரோடைகளை வாஞ்சிக்கின்றன என்கிற தலைப்பிலே சென்ற வெள்ளிக்கிழமை நான் பேசினேன். ஐ எம் நாட் கோயிங் டு ரிப்பீட் ஹியர். அதை நான் இங்கே பிரசங்கிக்க போவதில்லை. எப்படி ஒரு மனிதன் தேவனுக்குள் தன்னை குளிர்வித்து கொண்டு எவ்வளவாக கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும், உஷ்ணமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தருக்குள் எப்படி திடன் கொண்டார்கள் என்று ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்தும், தாவீதின் வாழ்க்கையிலிருந்தும், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்தும், பவுலின் அனுபவத்திலும் இருந்து நான் சில எடுத்துக்காட்டுகளை வைத்து பேசினேன். நமக்கு யூடியூபில் உண்டு. வாஞ்சையுள்ள தெய்வ பிள்ளைகள் பார்த்து தேவாசீர்வாதம் பெற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இன்றைக்கு இன்னொரு சங்கீதத்தை நாம் மையமாக கொண்டு தேவனுடைய பிரகாரங்களில் எவ்வளவு வாஞ்சையாயிருக்கிறான் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 84, Psalms 84 verse 1. சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். போதும். How lovely is your presence. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வாசஸ்தலம், நீர் வாசம் பண்ணுகிற ஸ்தலங்கள், நீர் வாசம் பண்ணுகிற இடம் எவ்வளவு இன்பமானவைகள். How lovely are the tabernacles. உம்முடைய பிரசன்னம் நிறைந்த உம்முடைய கூடாரம் எவ்வளவு இன்பமானவைகள். They are joyful. இன்றைக்கு உன் சந்தோஷத்தை எங்கே பெற்றுக்கொள்ளுகிறாய்? உன் இன்பம் எங்கே இருக்கிறது? தேவனுடைய பிரகாரங்களில் இருக்கிறதோ? அன்றைய நாட்களிலே தேவனுடைய பிரகாரங்கள் என்பது தேவனுடைய கூடாரத்தையும், tabernacle of God, அதற்கு பிறகு அது எருசலேமின் ஆலயமாக மாறியது. புதிய ஏற்பாட்டிலே நம்மைத்தான் ஆண்டவர் தேவாலயமாக மாற்றியிருக்கிறார். நீங்கள் தான் ஆவியானவர் தங்குகின்ற ஆலயம் என்று நம்முடைய சரீரங்களை மாற்றியிருக்கிறார். எபிரேயருக்கு எழுதும்போது சொன்னார், அவர் நமக்குள் வாசம் பண்ணினார். He tabernacle in us, inside us. அன்றைக்கு வெளிப்புறமாக ஒரு டேபர்னக்கிள் இருந்தது, அங்கே தேவன் வாசம் பண்ணினார். இன்றைக்கு நம்முடைய சரீரத்தை அவர் வாசஸ்தலமாக மாற்றியிருக்கிறார். ஆகையால் எங்கே இன்பம் கொண்டிருக்கிறாய்? தேவனுடைய பிரகாரங்களிலே, தேவனுக்கு அடுத்தவைகளிலே, தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே இன்பம் உண்டாயிருக்கிறதோ? அப்படி உண்டாயிருக்குமே ஆனால் என்ன நடக்குமாம்?
இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது. வாஞ்சையும் கவனமாய் இருக்கிறது. ஆலய பிரகாரங்களின் மேல். ஏனென்றால் அதுதான் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், கர்த்தருடைய ஆலயம். சாலமன் உண்டாக்கினது, மண்ணாந்திரத்திலே மோசே உண்டாக்கின தேவனுடைய கூடாரம், அவைகளிலே வாஞ்சையாயிருக்கிறது. ஏனென்றால் அங்கே தேவன் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். ஆகையால் அவருடைய பிரகாரங்கள் இன்பமானது. கவனியுங்கள், கோயிங் டு சர்ச் இஸ் யுவர் ஜாய். தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் போருங்கள், போவோம் வாருங்கள் என்ற பொழுது மன மகிழ்ச்சியாக இருந்தேன். There's a joy. It's not the compulsion. Compulsion போனீங்கன்னா you will not enjoy the presence of God. Maybe you can get the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஒருவேளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆனால் தேவன் தருகின்ற மகிழ்ச்சியை நீங்கள் பெறவே முடியாது. That's why I tell the people every day, when the day come, Tuesday or Friday, any day, whenever your church service, சபை ஆராதனை வரும் பொழுது ஜனங்கள் வாஞ்சையோடு கூட வர வேண்டும். ஏனென்றால் அங்கே இன்பம் உண்டு, அங்கே தேவனுடைய பிரசன்னம் உண்டு. ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அது மீட்கப்பட்ட ஒரு சபை, அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. ஆகையால் அங்கே தேவ பிரசன்னம் உண்டு. There's a fullness of the presence of God. தேவ பிரசன்னம் நிறைந்த இடம் சபை. That's why I always long to God. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை தாரும். Whenever your children sing, உம்முடைய பிள்ளைகள் பாடும் பொழுது உம்முடைய பிரசன்னத்தை தாரும். It's not traditional singing. It is a singing with the presence of God. I encourage all my brothers, sing with the presence of God. Long for the any song you sing, doesn't matter. ஆண்டவர் அந்த பாடலை அவருடைய பிரசன்னத்தால் நிறைக்காவிட்டால் ஜனங்களை தொட முடியாது, சபையிலே இன்பம் உண்டாகாது. That's why sing with the presence of God. தேவ பிரசன்னம் நிறைந்த இடம், அதனால் தான் அது இன்பமானது. Even it's a small church, சின்ன சபையாக இருக்கலாம், பட் in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் கூடி வரும் பொழுது அங்கே இன்பம் உண்டு. There's a joy in the presence of God. No more stress. வெளியில் தான் ஏகப்பட்ட அழுத்தம் இருக்குது, அப்படி தானே? நம்ம வேலை ஸ்தலத்துக்கு போனால் ஸ்ட்ரெஸ்ஸு, திரும்ப வந்தால் ரோட்டில் டிராஃபிக்கில் வீட்டில் வந்து சேர்ற முடிய ஸ்ட்ரெஸ்ஸு. அட்லீஸ்ட் டு பி ரிலாக்ஸ். பிள்ளைங்களை கேட்டால் சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்லைனில் உட்காந்துருக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. டீச்சர் அன்னைக்கு ஃபோன் பண்ணாங்க, உங்கள் மகாலை காணோம் திடீர்னு நீ ஆன்லைனில் அப்படின்னு. நீ எப்படி பார்த்தீங்க? இல்லை அது ஆஃப்லைனில் போயிட்டு. நான் சொன்னேன் அது நெட் ப்ராப்ளம். there's a net problem. நல்லா கவனிங்க. அதனால் அங்கேயும் பிரச்சனை இருக்குது. எவ்ரிவேர் there's stress everywhere. But when we come to the presence of God, I get out of all the stress and I filled with the presence of God. தேவ பிரசன்னத்தினால் நான் நிரம்புகிறேன். கிராமத்தில் ஒரு ஊழியர் இப்படி ஆட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். கேட்டேன், அவர் சொன்னார், நிறைய சாக்கு போக்கு சொல்கிறாங்க, காலு வலி, கை வலி, முதுகு வலி. அவர் சொன்னார், என்ன வலி வந்தாலும் சபையில் வந்து விழுந்துருவான், ஜீவனை அப்படியே போட்டு அப்படின்னார். ஓ மை காட், வாட் அ பவர்ஃபுல் ப்ரீச்சிங். பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் பிரசங்கம் பண்ண முடியாத ஒரு கிராமத்தில் வாழ்கின்ற ஒரு ஊழியர் தைரியமாக சொன்னார், என்ன வலி வந்தாலும் உள்ளே வந்து விழுந்துரு, அடக்க ஆராதனையை நாங்கள் நடத்திக்குவோம் அப்படின்னாரு. நல்ல கவனிங்க, கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட ஊழியர்களுக்காய் நான் தேவனை துதிக்கிறேன். சாக்குப்போக்கு அல்ல, தேவனுடைய பிரசன்னம், அவருடைய ஆலய, அதான் ஆலய பிரகாரங்களில் உள்ள வாஞ்சை. வாஞ்சி நீங்கள் எங்கே இருக்குது? நல்ல கவனிங்க. இட்ஸ் நாட் பிக் சர்ச். வேதம் அதை காமிக்கவே இல்லை. மத்தேயு 18:20 வாசிப்போம். Matthew chapter 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ. Underline that. That is the church. That's a picture of church. 2 பேராவது 3 பேராவது. நல்ல கவனிங்க, அங்கே ஒருவர்னு எழுதலை, 2 பேராவது 3 பேராவது. யார் நாமத்தில்?
இயேசுவின் நாமத்தினால. That's what very important. In the name of Jesus you gather. There are many gathering without Jesus. Today I have been invited for the meeting where there is no Jesus. It's a nursing meeting. Today is the nurses day. They called me. They invited me as a guest. I told no. இல்லை கவனிங்க, நான் நினச்சேன் இன்றைக்கி ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நானும் சொற்பொழிவு ஆற்றி இருக்க முடியும். பட் தட்ஸ் நாட் மை ப்ரையாரிட்டி. என்னுடைய வாஞ்சை உம்முடைய ஆலய பிரகாரங்களில் என் ஆத்துமா வாஞ்சையாக இருக்கிறது. Because that's the word of God. One or two. In midst of them, I am there. The powerful God. அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். சர்வ வல்லமை இல்லை தேவன். எல்லாரும் தேவ பிரசன்னத்துக்கு என்னென்னலாமோ செய்கிறாங்க. தே மோர் இமோஷனல், மோர் மியூசிக், மோர் ட்ரம், மோர் லைட்ஸ். அப்படி தானே? எதுக்கு லைட் போடுறீங்க? அப்போ தான் ஒரு உணர்ச்சியாக இருக்கும் பிரதர். ஓகே, காசு இருக்குது போட்டுக்கங்க, தப்பு கிடையாது. பட் அதெல்லாம் வேதம் சொல்ல. வேதம் சொல்லுது 2 பேரோ 3 பேரோ இயேசுவின் நாமத்தில். சிம்பிள் சிம்பிள். That's why I tell the people, sing the name of Jesus first. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், மேலான நாமம். Sing his name. His presence will move in our midst. அவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே உலாவி வரும். பரலோகம் நம்மோடு கூட இணைந்து கொள்ளும். அதனால தான் அந்த நாட்களில் இப்படி தான் பண்ணாங்க. 2 3 பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2 3 பேர் எந்த நாம, அவர் எந்த சங்கீதமானவர். இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருப்பேன் என்பவர் நமது தேவன். இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்தி. இளக்கரங்களை தட்டி அவர் எந்தன், அவர் எந்தன் சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவர். எந்தன் சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். 1 or 2 in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் கூடி வரும் பொழுது நான் அங்கே இருக்கிறேன் என்று சொன்ன பிரகாரத்தை, பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன். அது வரும்போது என்ன நடக்குமா? வசனம் 2வது வசனத்தின் பின்பாகத்தை வாசிப்போம். தொடர்ந்து என் வாசிப்போம். இருதயமும் என் மாம்சமும் என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. When I see that your presence is filled me, உம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்புவதை நான் பார்க்கும் பொழுது, when I surrender,
நான் என்னை உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது when I surrender, உம்முடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொள்வதை பார்க்கிறேன். because I surrender myself, நான் என்னை உம்முடைய பலிபீடத்தில் பிரகாரங்களில் அர்ப்பணித்த பொழுது you filled me with your presence. அதான் சொன்னாரு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நிரப்பப்படுவார்கள். அப்படி நான் நிரப்பப்படும் பொழுது என்னால் சும்மா இருக்க முடியாது. என் ஆத்துமா பாடுகிறது, என் மாம்சம் உம்மை கம்பீரித்து I could sing with a loud voice, கம்பீர சத்தத்தோடு உம்மை நான் துதிக்க முடியும். நீதிவானின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் கேட்கும். because that's filled by the presence of God. தேவனால் அது நிரப்பப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் when you come with a real thirst for God, தேவன் மேல் வாஞ்சை வைத்து நீ வரும் பொழுது, அங்கே வந்து தேவ பிரசன்னத்தில் நிற்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய பிரகாரங்களை நான் வாஞ்சித்து வந்திருக்கிறேன், I love your presence என்று சொல்லும் பொழுது we surrender ourselves, we surrender our soul. அதுதான் பவுல் புத்தியுள்ள ஆராதனைங்கிறாரு. அதுதான் பவுல் புத்தியுள்ள ஆராதனைங்கிறாரு. ரோமர் 12, Romans chapter 12 verse 1. அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் சொல்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. That is a real worship. When I come to your presence, நான் உம்முடைய சமூகத்தில் வந்து என்னை நான் அர்ப்பணிக்கும் பொழுது உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆவியானவர் என்னை நிரப்புகிறார். என்னை அறியாமலே என்னுடைய ஆத்துமாவும் என்னுடைய மாம்சமும் கம்பீரித்து பாடுகிறது. Are you singing a God? உன் வழிகளில் எல்லாம் அவரை பாடுகிறாயோ? இன்னைக்கு நிறைய கேட்குறாங்களே தவிர பாட மாட்டேங்கிறாங்க. நிறைய காதில் எதையோ மாட்டி வச்சுக்கிட்டு கேட்குது, காது செவிடா போகும். பாடு, வாயை விரிவாய் திற, அதை நன்மையினால் நிரப்புவேன். சர்ச்சில் பாடவே மாட்டேங்கி. சர்ச்சில் அந்த நாட்களில் ஆங்கிலிக்கன் சர்ச்சில் எல்லாம் ரொம்ப ஹிம்ஸும் கீர்த்தனைகளுமா பாடுறதுனால பாட முடியாது. அதனால தான் கன்வென்ஷன் வச்சுருவாங்க. கன்வென்ஷனில் அடி தெறிக்க விடுவாங்க. இப்போ வாயை திறந்து பாடு, வாயை திறந்து. சண்டே காலையில் ஆராதனைன்னா நைட்டு கன்வென்ஷன் கீதங்கள்னு ஒரு புக்கே இருக்குது தெரியுமா? இங்கே கண்டுபிடிக்காத பாட்டெல்லாம் அங்கே கண்டுபிடிக்கலாம். சாரால் நவரோஜி பாட்டெல்லாம் அங்கே தான் குமிஞ்சு கிடக்கு. ஏன்னா whenever I filled with the presence of God, தேவ பிரசன்னத்தினால் நிரப்பும் பொழுது என்னால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் கர்த்தர் என் சரீரத்தை ஆளுகை செய்கிறார். என்னுடைய ஆத்துமா அவரை வாஞ்சிக்கின்றது, என் இருதயம் பாடுகின்றது. ஏனென்றால் அவருடைய பிரசன்னம் இன்பமானது. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. போங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. போங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே.
அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. When you fill me, I cannot keep quiet. நீர் என்னை நிரப்பும் பொழுது என் ஆத்துமாவும் என்னுடைய சரீரமும் என் சரீரத்தின் அவயங்களும் உம்மை கம்பீரித்து பாடும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. சொல்லி 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 பாட வைக்க வேண்டியது அல்ல. நீ நிரப்பப்பட்டால் உன் வாய் கர்த்தரை துதிக்கும், உன் நாவு அறிக்கையிடும். என்ன சொன்னார்? நாவுகள் யாவும் அறிக்கையிடும் கர்த்தரே தேவன் என்று. No one can keep quiet. No denomination can control you. You will worship your Lord. நீ உன் தேவனை ஆராதிப்பாய். ஏனென்றால் அவருடைய பிரசன்னம் ஆராதனைக்குரியது. நம்முடைய ஆராதனைகளிலே வாசம் பண்ணுகிற தேவன், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அதனால் என் ஆத்துமா உடைய பிரகாரங்களை வாஞ்சிக்கிறது ஆண்டவரே. பிகாஸ் ஐ கேன் சிங். அனுமை துதிப்பேன், உண்மை நான் பாடுவேன். கார் பாருங்க மேல. வாசிக்கலாம் 3வது வசனம். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே. You are my Lord, you are my King, you are the God Almighty. 3 காரியங்களை சங்கீதக்காரன் சொல்லுகிறான். You are my King, you are my Lord, and you are the Almighty God. 3க்கு சேர்த்து ஒரு டைட்டில் கொடுத்தீங்கன்னா, யூ ஆர் த காட் ஹூ ரூல்ஸ் மீ, என்னை ஆளுகை செய்கின்ற தேவன். வித்தவுட் யூ, வித்தவுட் யுவர் ஆர்டர், நீர் இல்லாமல், உம்முடைய வார்த்தை இல்லாமல் நான் எதையும் செய்யேன். பிகாஸ் யூ ரூல்ஸ் மீ. Now question is, who is ruling you? யார் உன்னை ஆட்கொண்டிருக்கிறார்? தேவ பிரசன்னம் உன்னை நடத்துகின்றதோ? முடிவுகளை எடுக்கும் பொழுது தேவன் உன்னை நடத்துகிறாரோ? ஆல்வேஸ் லாங்ஸ் ஃபார் த காட்ஸ் ரூலிங். ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும், நீர் என்னை ஆட்கொள்ளும். அது உனக்கு நல்லது, அது உனக்கு சேதத்தை விளைவிக்காது, அது பாதுகாப்பானது, அது அடைக்கலமானது, அது ஆறுதலானது. ஆல்வேஸ் எவ்ரி செகண்ட் லார்ட் ரூல்ஸ் மீ. எஸ்பெஷலி இப்படிப்பட்ட கடினமான நாட்களில் தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்து தேவ சமூகத்தில் நின்று 1000 பேர் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் 1000 சொல்லலாம், மேலே இருந்து சத்தம் கேட்டதோ, ஆவியானவர் உன்னோடு கூட பேசினாரோ. இடத்துல ஒருவர் வந்து கேட்டார், ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. நமக்கு இந்த ஜோசியம் சொல்கிறதே முதல்ல பிடிக்காது. நான் சொன்னேன், மேலே இருக்கவர் சொன்னாரா? உங்களுக்கு அப்படி ஏதாவது நடத்தல் இருந்தா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், டோன்ட் கோ ஃபார் தட், டோன்ட் கோ ஃபார் தட். நல்ல கவனிங்க, இங்கே நிறைய வஞ்சகத்தின் ஆவிகள் செயல்படும். எனக்கு தெரிஞ்சு நல்ல ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், வெரி யங் ஏஜ், நல்ல இன்ஜினியராக இருந்தார். கொஞ்சம் காசு வந்தது, கார் வாங்கினார், டக்குன்ட்டு வந்தார். ஒரு நாள் வந்து, பிரதர் நான் மெஸ் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. ஆஹா, அப்போ நாங்கள் பேச்சுலராக இருந்தோம், கல்யாணம் ஆகலை, 2009 ஐ திங்க். அப்போ நம்ம நண்பருக்கு தானே சப்போர்ட் பண்ணுவோன்னு நாங்களும் அங்கே மெம்பர் ஆகிட்டோம். கொஞ்ச நாள் நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு சாப்பாடு சப்ளையும் வர மாட்டேங்குது, சாப்பாடும் நல்லா இல்லை. நண்பராக வேறு போயிட்டார். அது வேறு அவர் சொன்னார், நான் பாஸ்டரை கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணியிருக்கேன், மேலே இருந்து சத்தம் கேட்கலன்னா, மேலே இருக்கிறவர் உன்னை ஆளுகை பண்ணலைன்னா எந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் விளங்காது. 3 மாதத்தில் இழுத்து மூடிட்டாங்க. காரை விற்றான், கடன் அடைச்சான், லாஸ்ட்டில் ஓடியே போயிட்டான். மாட்டிக்காத, கவனம்.
மேலே இருக்கிறவர் உன்னை ஆளுகை செய்கிறாரோ, என்னுடைய ஒவ்வொரு அடிகளும் நீர் நடத்தும் ஆண்டவரே. அந்த பாதையில் சேதமில்லை, அந்த பாதையில் சறுக்கல் இல்லை. தேவன் நடத்துவா. God is ruling you. அந்த ஆளுகைக்காக உம்முடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை ஆளுகை செய்யணும்ப்பா, நீர் என்னை ஆளுகை செய்யணும். இல்லைங்க, நீங்கள் அந்த ஆளுகை எப்படி இருக்குமா? என்ன ஓமை சொல்றார் பாருங்க, அடுத்தாப்புல சங்கீதக்காரன் வாசிக்கலாம். உம்முடைய பீடங்கள் அண்டையில், உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. நல்லா கவனிங்க, தேவ பிரசன்னத்துல அடைக்கலான் குருவிக்கு கூட வீடு உண்டா? எங்கள் ஊரில் நிறைய சிட்டுக்குருவி வரும் அந்த நாட்களில். எங்கள் ஸ்கூல் ஓடு போட்ட ஸ்கூல், பஞ்சாயத்து ஸ்கூல். அந்த ஓட்டுக்குள்ளே அந்த ஜங்ஷன்ஸில் அந்த கார்னரில் கூடு வைக்கிறது அதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் 4 மூலையும் கூடுகளை என்ன செய்வோம் பார்ப்போம். சர்ச்சு சீட் போட்டிருக்கோம், சர்ச்சிலையும் இருக்கும், சர்ச்சிலையும் இருக்கும். இன்றைக்கி போனீங்கன்னா நீங்கள் சிட்டுக்குருவியே பார்க்க முடியாது. இன்றைக்கி வந்திருக்கிற 5G சுட்டுக்குருவியெல்லாம் சுட்டு வீழ்த்தி விட்டது. அதனால் சுட்டுக்குருவி நம்ம ஸ்பேரோவை காமிக்கணும்னு பார்க்குறேன், முடியல எங்கே இருக்குது அப்படின்னுட்டு. ஆண்டவர் சொல்கிறார், அந்த சின்ன சிட்டுக்குருவிக்கு கூட வீடு உண்டு பண்ணுகிறா. கத்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறோன் பிரயாசம் வருதா? நல்லா கவனிங்க, நமக்கு வீடு வாசல்களை உண்டு பண்ணுகிற பிரசன்னம். இட்ஸ் பிளஸ் மை ஃபேமிலி, இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் மை ஃபேமிலி. என் குடும்பத்தை அது கட்டுகிறது. ஆதலால் நான் தேவனுடைய பிரகாரங்களை வாஞ்சிக்கிறேன். சர்ச்சுக்கு ரெகுலராக வந்து கெட்டு போனதாக ஒரு குடும்பமும் கிடையாது. நாட் ஈவன் சிங்கிள் ஃபேமிலி. சர்ச்சுக்கு வராமல் கெட்டு போனதை ஏராளமாக பார்க்க முடியும். நல்லா கவனிங்க, லிசன். எஸ், கம் டு சர்ச். The Lord should rule you. தேவன் உன்னை நடத்த வேண்டும், தேவன் உன்னை ஆளுகை செய்ய வேண்டும். That will construct your family. Even சிட்டுக்குருவிகளுக்கு வீடுகளை கட்டுகிறது அந்த பிரசன்னம். சிட்டுக்குருவிகளுக்கு வீடுகளை கட்டி எதுக்கு கட்டுதான்? குஞ்சுகளை வைக்க. It is increasing the generation. சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறது, சந்ததிகளை வளர்த்தெடுக்கும்படியாக உம்முடைய பிரசன்னத்தில் வீடு உண்டல்லவோ. What's the picture? Let your family construct in the presence of God. தேவனுடைய பிரகாரங்களிலே உன் வீடு கட்டப்படட்டும். தேவன் அதை கட்டுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். That's a godly family. That's a beautiful family. That's highly dignified family. கனமுள்ள குடும்பம். அந்த குடும்பத்திலே கனம் உண்டு. ஏனென்றால் தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறார். அங்கே பரிசுத்தம் உண்டு, அங்கே அசுத்தத்திற்கு இடமில்லை. தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். உன் வாசஸ்தலங்கள் தேவனால் ஆளுகை செய்யப்படட்டும். நம்முடைய குடும்பங்கள், வீடுகள் கர்த்தரால் கட்டப்படட்டும். அதனால தான் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரை வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, when you are constructing house, வீடை கட்டும்போது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எவ்வளோ பட்ஜெட்டில் கட்டுறதுக்கு சித்தமாக இருக்கீங்க? பக்கத்து வீட்டுக்காரனை விட நான் பெருசாக கட்டணும்னு ஒன்றும் கிடையாது. ஆமாம், கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போனேன், எல்லாம் உயரமாக இருந்துச்சு. நான் கேட்டேன், எல்லா வீடும் இப்படி இருக்கும், உங்கள் ஊரில் மட்டும் இப்படி இருக்கேன் ஏன்னு கேட்டேன். அவர் விளக்கம் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்னா, பக்கத்து வீட்டை கூட ஒரு மூலம் மேலே போயிடணுமா, அதான் சம்பிரதாயமா. நான் சொன்னேன், இப்போ எலக்ட்ரிக் லைன் போனால் என்ன செய்வீங்க அப்படின்னேன். பிவிசி பைப்பையாட்டு வாக்கி விட்டுருவோம் உள்ள. அந்த வீடை விட எங்கள் வீடு என்னதான் இருக்கணுமா, ஹைட்டாக இருக்கணுமா. இது தேவன் ஆளுகை செய்கிறது கிடையாது. இட்ஸ் நாட் த காட்ஸ் ரூலிங். நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட என்ன வராது?
10 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வீடு கட்டினார், கோடியில் கட்டினார். இப்போ கோடிக்கு ஒன்றும் கிடையாது, அப்போ பயங்கர மதிப்பு. வந்துட்டு ஃபேஸ்புக்கிலலாம் பயங்கரது. அப்போ நாங்கள் பயங்கர ஸ்டார்டிங் படம்லாம் போட்டுட்டு வந்துட்டு எவ்வளோ கிருபை பார்த்தியாப்பா அப்படின்னாரு. ஆஹா, அப்போ வீடு கட்டுறது தான் கிருபையா? ஓகே, வீடு கட்டி முடித்தாங்க, பயங்கரமாக டெடிகேட் பண்ணாங்க, கவிதைலாம் எழுதுனாங்க. 3வது மாதத்தில் போராட்டம் வந்துச்சு. அவருக்கு கார் இருக்கும் இந்த ஊரில், ஆனால் பெட்ரோல் போட முடியாது. கார் இருக்கும், ஆனால் பெட்ரோல் போடுறதுக்கு என்ன இருக்காது, காசு இருக்காது. இது என்ன ஆசீர்வாதம்? நான் கேட்பேன், என்ன காரில் வந்துக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னுட்டு டிரான்ஸ்போர்ட்டுக்கு மாறிட்டீங்களா என்னன்னு ஒரு நாள் கேட்டேன். அவர் சொன்னார், பெட்ரோல் நிறைய குடிக்குதுப்பா, இந்த ஊர்லேயே பெட்ரோல் போட முடியலன்னா நீ எந்த ஊரில் பெட்ரோல் போடுவா? நல்ல கவனிங்க, தேவ ஆளுகையை விட்டு பொருள் ஆசையாவது, பதவி ஆசையாவது, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பொறாமை போட்டியாவது வேலை செஞ்சின்னா இதுதான் உன் நிலமை, உனக்கு விடுதலையே கிடையாது. நம்ம பிரசங்கெல்லாம் வருமுன் காப்பதே சிறந்தது தான். வந்த பிறகு விடுதலை ஆகணும்னா அண்ணன் மோகன் சிலாசர்கிட்ட போங்க, அவர் தான் விடுதலை, இயேசு விடுவிக்கிறார், அழைப்பு அவருக்கு தான். ஓகே, நம்மகிட்டலாம் முடியாது, உண்மையை ஒத்துக்குவோம். ஓகே, பேய் ஓடணும்னா அங்கே தான் போகணும், அங்கே தான் பேய் ஓடுறதை நான் பார்த்துருக்குறேன். நல்ல கவனிங்க. ஐ ஜஸ்ட் ப்ரீச் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். வருமுன் காப்பதே சிறந்தது. நல்ல கவனிங்க, தேவ பிரசன்னத்தில் கட்டப்பட்டா எதுக்கு இந்த வேதனைகள்? எதற்கு இந்த வேதனைகள்? கர்த்தர் நல்லவர், நம்மை நடத்துவார். தேவையில்லாத செலவினங்களுக்கும் பொருளாதார பேர்டன், கடன் பாரங்களுக்கு நம்ம என்ன செய்வார்? விலக்குவார். ஒரு வீடை கட்டிட்டு அந்த சந்ததியே கஷ்டப்படுறதை பார்க்குறோம். ஏன்னா அவ்வளவு கடன், தேவையில்லாத காரியங்களில் தலையிட்டுட்டு. அதான் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், வீடு கட்டுகிறவன் உட்கார்ந்து கணக்கு பார்க்க கடவன். அந்த கணக்கை இன்னொரு நாள் பிரசங்கம் பண்ணுறேன், இன்றைக்கி இல்லை. அது மிகப்பெரிய கணக்கு. எனக்கு வர்ற ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை வச்சே நான் கணக்கு போட்டு சொல்கிறேன். அவ்வளவு ப்ரேயர் ரெக்வஸ்ட் வருது. கர்த்தர் நல்லவர், தேவன் ஆளுகை செய்யட்டும். சிட்டுக்குருவிகளுக்கு வீடுகளை உண்டாக்கி சந்ததிகளை பெருக்குகிற தேவன் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவர், நடத்துவதற்கு போதுமானவர். வாசிக்கலாம் 5வது வசனம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷரும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். முதலாவது, உம்முடைய பிரசன்னம் என்னை துதிக்க வைக்கிறது. உம்முடைய பிரசன்னம் என் வீட்டை கட்டி அதை பெருக்குகிறது. உம்முடைய பிரசன்னம் என்னை பலன் கொள்ள செய்கிறது. ஏன் உம்முடைய பிரசன்னம் இன்பமானது? அது என்னை பலன் கொள்ள செய்கிறது. நான் சோர்ந்து போகின்ற நேரமெல்லாம் என்னை பலப்படுத்துகிறது உம்முடைய பிரசன்னம். ஆவியானவர் செஞ்ச முதல் காரியம் தான். அப்படி தானே? அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. Children read Acts chapter 1 verse 8. When the Spirit of God comes, yes, but you shall receive power. Why you shall receive power? When the Holy Spirit has come upon you. Enough. Yes, you will be strengthened in Judea, in Samaria, in uttermost part of the earth, wherever you go, in Kuwait, in America, in UK, in London, in India, uttermost, Georgia, what are the other countries you long for? Australia, wherever you go, if you have the presence of God, you shall be strengthened. நீ பலப்படுத்தப்பட்டு கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பா. யாருக்கு சாட்சி? கர்த்தருக்கு சாட்சி. That's why I long your presence. People leave
the country to the another country, but they lose the presence of God. நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்று தான், போகிறதுக்கு முன்னாடி தெய்வ பிரசன்னத்தை காக்க முடியுமா? நல்ல சபையை கட்டப்படுவியா? அல்லது நீனா ஒரு சபையை கட்டுறதுக்கு தெம்பு இருக்கா பாரு. then you move. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதியும் தேடுங்கள். நாட் யுவர் லக்ஸுரி, நாட் யுவர் இன்கம், அது ப்ரையாரிட்டி கிடையாது. அங்கே போனால் எப்படி கர்த்தருக்குள்ள இருப்பேன். when I came this country, இந்த தேசத்துக்கு நான் வரும் பொழுது 2008 எங்கே போகணுன்னு தெரியாது. NECKயில் காமிச்சிட்டாங்க, அங்கே தான் சபையெல்லாம் கூடி வரும் அப்படின்ட்டு. என்னை முதல்ல கூட்டு போனது தெலுங்கு காங்கிரிகேஷன், அண்ட் இட் இஸ் அ இங்கிலீஷ் காங்கிரிகேஷன். லைட் ஹவுஸில் தான் சர்வீஸ்க்கு எல்லாம் என்னை கூட்டு போனாங்க. பட் ஐ ஃபீல் எம்ப்டினஸ் பிகாஸ் தட்ஸ் நாட் மை ஃபீல்டு. நான் சென்னையில் தெருவா ஊழியத்துக்கு என்னை கூட்டு போனாங்க. அது எங்கே இருக்குது? லைட் ஹவுஸ் உள்ள ப்ரெசன்ஸு, ஏசிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பாடுறது எப்படி இருக்குது? வி ஆர் நாட் மேட்சிங். அங்கே இருக்கிறவங்கள குறை சொல்லலை, அது அவர்களுக்கு குறையாது. நம்ம அழைப்பு அதுக்குரியது அல்ல. ஐ எம் லாங்கிங் ஃபார் த பீப்புள் ஹூ கேன் ஜாயின் வித் மீ. அன்னைக்கு இருந்த தாகம்தான் இப்படிப்பட்டவர்களை என்னோடு கூட சேர்த்தது. தென் வி ஜாயின் டுகெதர் as a day progress. One after one we became a team. ஒரே ஆவியுடையவர்களை தேவன் இணைத்தார். இன்றைக்கு தேவராஜ்யம் கட்டப்படுகிறது. தேவராஜ்யம் கட்டப்படுகிறது. Because where is the presence of God? பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்துவார். அதனால நம்முடைய சமூகத்தில் பலன் உண்டே. என்னதான் சோர்ந்து போய் வந்தாலும் தேவ சமூகத்துக்கு வந்துட்டோன்னா, சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பார். சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பார். என்றோனது நீயும் இயேசுவை நோக்கினார், எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். என்றோனது நீயும் இயேசுவை நோக்கினார், எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். உடைய பிரகாரங்களில் பலன் உண்டு. வசனத்தினுடைய 2வது பகுதி, உம்முடைய பிரகாரங்களில் சுத்த இருதயம் உண்டு, சுத்தமான வழிகள் உண்டு. ஏனென்றால் அது பரிசுத்தமான பிரசன்னம். The first mark of Christianity, the first mark of the church is the holiness. Clean heart, சுத்த இருதயம். அது தேவ பிரசன்னத்தில் உண்டு. அதை கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்குகின்றது. அதுக்கு தான் வசனம், அதுதான் வசனம். இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் தேவ பிரசன்னமே கிடையாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். வாசிக்கலாம், Matthew chapter 5:8. மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். You shall see God. The purity, pure in your heart. அந்த சுத்தம் இருந்தால் தான் தேவ பிரசன்னம் இருக்கும். தாவீது அந்த சுத்தத்தை இழந்துட்டான் தெரியுமா?
தேவ இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்ன தாவீது அந்த பிரசன்னத்தை இழந்த பொழுது அவன் ஆண்டோடைய சமூகத்தில் போராடும்போது ஒன்று சொன்னான். 51ஆம் சங்கீதத்துக்கு நேராக திருப்பிக்கொள்வோம். 51 ஒரு சில வசனங்களை மாத்திரம் பார்க்கலாம். 10 தேவனே தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பியும். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நான் உங்களை பார்த்த இருதயத்தை இப்போ காணும்பா. ஏன்னா 51 எப்போ பாடுனதுன்னா பச்சைப்பால் இடத்துல விழுந்த போது பாடுனது. அந்த சுத்த இருதயம் போயிட்டு, உம்முடைய ஆவியானவர் என்னை ஆட்கொண்ட இருதயம் போயிட்டு. நல்ல கவனிங்க, இதை மட்டும் இழந்துடாதங்க. wherever you go, இங்க வந்தா சுத்தப்படுத்தி வச்சிருப்போம். அதனால தான் பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி பேசுகிறோம். அதனால தான் ரட்சிப்பை பற்றி பேசுகிறோம். அதனால தான் கர்த்தருடைய பந்தி. அவரை போல நீனும் பரிசுத்தமாக இருக்கணும், என்னை போலவே இருங்கள் என்று சொல்லி நான் வரும் வரைக்கும் நினைவு கூறுங்கள் என்று சொன்ன கர்த்தருடைய பந்தியை நினைவு கூறுகிறோம். we are talking about holiness. கொஞ்சம் தோய்ந்து போயிருந்தாலும் உள்ள வந்தவனை மறுபடியும் பலப்படுத்திடுவோம். இதை விட்டா எங்கே சுத்திகரிக்கப்படுவாய்? இதை விட்டால் எங்கே சுத்திகரிக்கப்படுவாய்? தாவீதை போல கதற வேண்டியதான், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். Small sin, small uncleanness will take you out of the presence of God. தேவ பிரசன்னத்திலிருந்து உன்னை தள்ளிவிடும். ஆனால் தேவ பிரசன்னத்தை நீ வாஞ்சிக்கும் பொழுது அது உன்னை பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம் உள்ளவனாய் மாற்றும். அதனால தான் கடைசி நாட்களில் சபை கூடி வருதலை விட்டு விடாதருங்கள். Here we talk about holiness. சிலரை பாதிக்குது, சிலர் அது பாதிக்குது, கடினமாக பாதிக்குது. அதனால தான் சொல்லுவாங்க, அவங்க பாதிக்கப்பட்டவங்க தான் போயிட்டு பாஸ்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பேசிட்டு நமக்கு என்ன? அப்படி தானே? பவுலை பற்றி பேசலையா? இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசலையா? இயேசு கிறிஸ்துவையே தச்சனுடைய மகன் அல்லவா இவன் என்ன பேசுகிறது? அப்படி தானே? பிசாசு படித்தவன், பிசாசுகளின் தலைவனால் அவன் பிசாசுகளை விரட்டுகிறான். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது தானே. ஸோ we don't care. பவுல் சொல்கிறாரு, மனுஷனை பிரியப்படுத்தும்படி அல்ல, தேவனை எதுக்குன்னா அந்த பரிசுத்தத்துக்கு தான், எதுக்குன்னா அந்த நீதிக்கு தான். வேற ஒன்றும் இல்லை, வேற எதையும் வாங்க போகிறது கிடையாது. பரிசுத்தமாக இரு, நீதியாயிரு, தேவ பிரசன்னத்தில் இரு, தேவனால் ஆளுகை செய்யப்பட்டவனாய் இரு, தேவ ஆசீர்வாதங்களை பெற்றவனாய் இரு, தேவனுக்கு திருப்தி உள்ளவனாயிரு. இதை தான் சொல்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. நத்திங். பவுல் அழகா சொல்கிறாரு, உங்களுடையவைகளை அல்ல, உங்களையே. நாட் யுவர்ஸ் பட் யூ. நீங்கள் கர்த்தருக்குள்ளே நல்லா இருந்தீங்கன்னா, கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, தட் இஸ் அ ஜாய் ஃபார் அஸ். ஒரு நாள் தெய்வ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது, நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுது, கொஞ்சத்தில் உண்மையிலவனாக இருக்க கிருபை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதோ நானும் நீர் எனக்கு தந்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். தட்ஸ் வாட் வி வாண்ட், nothing else. நல்லா கவனிங்க, வேற எதுவும் இல்லை. இந்த சுத்த இருதயத்தை வாஞ்சித்த தேவ பிள்ளைகள் தங்களுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தார்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மரணமே நேரிடுகிறது, ஆனாலும் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். முக்கியம் அது தேவ பிரசன்னத்தில் தான் உண்டு. அதனால தான் சங்கீதக்காரன் வாஞ்சிக்கின்றான். உம்முடைய சமூகத்தில் சுத்த இருதயத்தின் வழிகள் உண்டல்லவோ, சுத்தமான வழிகள் உண்டல்லவோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினானையா, தேவ
மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி ஆரோபியே, யுவேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. ஆரோபியே, யுவேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. இந்த பாட்டை மாத்திரம் மையமாக வச்சு 30 நாள் ஜெபம் நடத்தினேன். ரமதான் காலங்களில் 4 பேராக தொடங்கின ஜெபம் நான் முடிக்கும்போது 45 பேர். 30வது நாளில் நான் முடிக்கும்போது 45 பேர். பரிசுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே அப்படி சொல்லி தேவ பிரசன்னம், தேவன் அசைவாடினார், தேவன் காரியங்களை செய்தார். வாட் இஸ் த ரிசல்ட்? அடுத்த வருஷம் தலைவர்கள் சொன்னாங்க, நான் ஜெபம் நடத்தக்கூடாது. அறிவாயோ, திஸ் இஸ் த கண்டிஷன் ஆஃப் த சர்ச். திஸ் இஸ் த கண்டிஷன் ஆஃப் த சர்ச். நோ, எது உன்னை ஆசீர்வதிக்குமோ, எங்கே தேவன் அசைவாடுவாரோ அதை சொல்லி ஜனங்களை வளர்ச்சியில் கொண்டு வந்தா. வேண்டாம், அவன் வேண்டாம் வேண்டாம். இழப்பு யாருக்கு? உட்கார்ந்து கணக்கு பார்க்க கடவர்கள். எனக்கு ஒன்றும் இழந்து போகல, நான் எதையும் இழக்கலை, என்னை நல்லா தான் வச்சிருக்கிறாரு. நல்ல கவனிங்க, பரிசுத்தத்தை மாத்தம் வித்து போட்டுறாத. கஷ்டப்படலாம், கடன் பாரங்கள் இருக்கலாம், ஆனால் நீ பரிசுத்தத்தை காத்துக்கொள்வானா, பரிசுத்தம் உள்ள தேவன் கூடவே இருப்பார். You can see God at any time. When you close your eyes calling in the name of Jesus, you will see the presence of God. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். அதை மட்டும் விட்டுறாதங்க. கவனிங்க, இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அதனுடைய சங்கீதம் 84 verse 10, 84:10. 1000 நாளை பார்க்கிலும் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. உம்முடைய பிரகாரங்களை நான் ஒரு நாள் வரேன். நல்ல கவனிங்க, ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள், 6 நாட்களை பார்க்கிலும் அந்த ஒரு நாளுக்காக நான் வாஞ்சித்து நிற்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அன்றைக்கி அவங்களுக்கு 1000 நாள் வேணும். ஏன்னா சிதறப்பட்டிருந்த இஸ்ரேலிய ஜனங்கள், கோத்திரங்கள் அன்றைக்கு கொடிமுடியில் இருக்கப்பட்ட தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும்னா அவன் பல நாட்கள் கடந்து வரணும். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு நாம் வாரத்திற்கு ஒன்றாக மாற்றி இருக்கிறோம். தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காய் அடிக்கப்பட்டபடியினால், சுவிசேஷம் உலகம் எங்கும் சென்றபடியினால், இந்த மலையில் மாத்திரமல்ல எல்லா மலைகளிலும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சமாரியா ஸ்திரீக்கு சொன்னது போல எல்லா இடங்களிலும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்து இருக்கிறது. அப்போ நமக்கு ஒரு நாள் ஓய்வு நாளாக ஏற்படுத்தி இருக்கிறது திருச்சபை. அந்த 6 நாளும் உலகத்துக்கு உள்ளே போகிறோம், வேலை செய்கிறோம், வர்றோம். பட் ஒன் டே இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆர் யூ லாங்கிங் ஃபார் தட் ஒன் டே? அந்த ஒரு நாள் எப்பொழுது வரும் என்று வாஞ்சிக்கிறாயோ? Sometimes, some week we lose because we have duty schedule. You cannot avoid that. அதை அந்த நாட்களை இழக்கும் பொழுது அடுத்த வாரம் எப்பொழுது உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்பேன் என்று வாஞ்சிக்கின்றாயோ? Sometimes people are, brother, I am duty, so happy. ஐயோ பிரதர், டியூட்டி போட்டாங்களேன்னு சொல்லணும், ஒரு ஆளையும் காணும். டியூட்டி பிரதர், ஐ எம் டியூட்டியா, என்ன சந்தோஷமா, வாஞ்ச எங்கே இருக்கு? நான் சொன்னேன்ல, நான் நினச்சிருந்தா இன்றைக்கி நான் பேர் வாங்கியிருக்கலாம் கோயத்தில். ஐ டோன்ட் நோ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு, அவருடைய நீதி. ஃபர்ஸ்ட் காட். ஆல்வேஸ் புட் காட் ஃபர்ஸ்ட். நல்ல கவனிங்க. 1000 நாட்களை பார்க்கிலும்
உம்முடைய பிரகாரங்களில் வந்து ஒரு நாள் இருப்பது எனக்கு நல்லது ஆண்டவரே, நல்லது. அடுத்தது தொடர்ந்து வாசிங்க வசனம். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். உங்களுடைய வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தமிழில் நிறைய பேருக்கு இந்த ஆகாமிய கூடாரங்கள் புரியாது. சில்ட்ரன், we need to read in English. 84:10. Better is one day in your courts Better is one day in your court than 1,000 elsewhere. than the 1,000 days. I would rather be a doorkeeper in the I house would of rather the God do a doorkeeper in the house of God than dwell in the tents of the wicked. துன்மார்க்கரோடு சேர்ந்து தேவனுக்கு பிரியமில்லாதவர்களோடு கூட சேர்ந்து தேவனை அறியாதவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய கூடாரத்தில் குடியிருப்பதை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியிலே தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். சினிமா கூடாரம் உன்னை அழைக்கிறதோ, தேவ ஆலயத்தை காட்டிலும் சினிமா கூடுகை உனக்கு இன்பமானதோ, தேவ ஆலயத்தை காட்டிலும் உன் நண்பர்களோடு கூட you are spending time in the hotels and restaurants, that is dragging you. தேவ பிரசன்னத்தை விட்டு தூரம் நிற்கிறாய் என்பதை அறிந்து கொள். Even it's the last bench, it is in your presence. உம்முடைய பிரகாரம் அல்லவோ. அந்த நாட்களில் கிராமங்கள்லாம் நிறைஞ்சிருக்கும், சபை நிறைஞ்சிருக்கும். பாட்டிமாரெலாம் வெளியில் வாசப்படியில் உட்காந்துருப்பாங்க. சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் உள்ளே போங்க, எங்களால் நடக்க முடியாது, நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், உட்காந்துக்கிறோம். நற்கரணையை எல்லாரும் அந்த நாட்களில் ஆல்டரில் போய் தான் எடுக்கணும். இங்கே எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. எல்லாம் எங்கே போகணும், ஒன்று ஒன்று ஆல்டருக்கு போயிட்டு வரணும். பாட்டிக்கு நடக்க முடியலன்னா ஐயர்வாள் அங்கே இருந்து வருவார். இன்னும் வாசற்படியில் இருந்தாலும் உன்னை மறக்காத நல்ல தேவன் ஒருவர் உண்டு. அதனால தான் சங்கீதம், நாங்கள் வாசப்படியில் இருந்துடுறோம் ஆண்டவரே. ஒருவேளை சர்ச்சுக்குள்ளே இருக்கிற பாலிட்டிக்ஸ் அதிகாரங்கள் ஒன்றும் உள்ளே விடாமல் இருக்கலாம், பட் ஐ வில் ஸ்டில் சிட் இன் த டோர் ஸ்டெப். நான் ஒரு வாட்ச்மேனாகவே இருந்தாலும் உங்களுடைய சமூகத்தில் என்ன செஞ்சிடறேன், இருந்துடுறேன். என்னால் சொல்லுங்க, டோர் கீப்பர். நான் சொல்கிறேன், இது உன் பதவி கிடையாது. நீ வாட்ச்மேனாக இருந்தாலும் தெய்வ பிரசன்னத்தில் இருப்பியான்னா நீ தான் உயர்ந்தவன், நீ தான் உன்னதமானவன், நீ தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சங்கீதக்காரன் சொன்னான், ஐ எம் அ டோர் கீப்பர், ஐ எம் அ வாட்ச்மேன், பட் ஸ்டில் ஐ வில் லிவ் இன் யுவர் ப்ரெசன்ஸ். அந்த வாஞ்சை இருக்குதா? அந்த வாஞ்சை இருக்கிறதோ? படித்து பெரிய ஆளான ஆசீர்வதிக்கப்பட்டு ஜோஜேடி வாழ்கிற குடும்பத்தெல்லாம் பாருங்கள். அவங்க அப்பா அம்மா கிறிஸ்டி எடுத்து பார்த்திங்கன்னா தேவனுடைய பிரகாரங்களில் வாஞ்சையாக இருந்தவர்கள். நாங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் கொங்கந்தாமரைன்னு ஒரு ஊர் உண்டு. அங்கே ஒரு வயசான தாத்தாவை பார்க்க போனேன். எங்கள் அம்மா கூப்பிட்டு போனாங்க. எங்கள் அம்மாவுக்கு அவங்க சித்தப்பா. அப்போது வாயா ரொம்ப நல்ல தாத்தா, அதனால் வந்து பார்த்துட்டு ரொம்ப சிக்காக இருக்காங்க, போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் ஆக்சுவலாக எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போகிறதுக்கு தான் போனேன். எனக்கு அனுபவம் கிடையாது, நான் அவரை சந்தித்ததும் கிடையாது. அப்போது அம்மா காரில் கூப்பிட்டு போனோங்கிறதுக்காக நான் ஒரு டிரைவராக போனேன்னு வச்சுக்கோமே. போனோம், உட்காந்துருந்தார். நல்ல கணீர்னு குரல், நல்ல ஒரு குரல். அவர் சிக்காக இருந்தாலும் அவருடைய குரல் மாறல. பியானோ வாசிக்கிறவர், இஸ் பியானிஸ்ட். சொன்னார், 81 வயசு ஆகுது, 81. காலையில் 5 மணிக்கு சர்ச்சில் இன்றைக்கும் பியானோ வாசிக்கிறேன். ஈவன் ஐ எம் சிக், ஐ எம் 81. காலையில் 5 மணிக்கு ஆராதனையில் நான் தான் பியானோ வாசிக்கிறேன். ஷாக்டு மீ.
ஷாக்டு மீ. நான் கேட்டேன், தாத்தா நடக்க முடியாமல் தண்ணி தண்ணி நடக்கிறீங்களா, யார் கூட்டு போவா? பாட்டி கூட்டு போவா. கீழே விழுந்தா ரெண்டும் போயிடும். கீழே விழுந்தா ரெண்டுக்கும் ஒரே நேரத்தில் அடக்கார நடத்தணும். யார் கூட்டு போவா? பாட்டி கூட்டு போவா. ரெப்கோ பேங்கினுடைய சிஇஓ அவங்க மகன் தெரியுமா? சிஇஓ, தி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவங்க மகன். அவன் என்றைக்கோ ஒரு நாள் வருவான்யா, அதை பற்றிலாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. என்றைக்கோ ஒரு நாள் வருவான், வந்தால் வருவான், சாப்பிடுவான், என்னை கூப்பிடுவான், நான் போக மாட்டேன். எனக்கு இந்த ஆலயத்தில் காலையில் 5 மணிக்கு பியானோ வாசிக்கணும். எனக்கு காலையில் எப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை, எப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை திருச்சபை கண்டிருக்கிறது. வாஞ்சை உண்டோ? வாஞ்சை உண்டோ? வேறே கூடாரம் உன்னை இழுக்கிறதோ, தேவனுடைய கூடாரம் உன்னை இழுக்கிறதோ? தேவ சமூகத்தில் இருந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாட்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவரே, whatever may be the situation, I will stay in your tent. உம்முடைய கூடாரத்தில் இருப்பது தான் எனக்கு மகிழ்ச்சி ஆண்டவரே. ராஜா மாளிகையில் என்னப்பா ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா கவலையும் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறைந்திருப்பேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, உறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிச்சு பாடமாக. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அம்மா உங்களுக்கு தான். ராஜாவும் மாளிகை, இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். எல்லாம் பாடம் வாங்கி தாண்டவர் நம்முடைய மாளிகை. இயேசு ராஜாவும் மாளிகையில்
துதித்து மகிழ்ந்திருப்பேன், துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து நான் மகிழ்ந்திருப்பேன். என் வாழ்நாள் எல்லாம் உடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சியாயிருந்து என் இருதயம் உம்மை வாஞ்சித்து பாடும் ஆண்டவரே. நான் மகிழ்ந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தேவனே, ஒவ்வொருவரையும் பலனடைய செய்யும், ஒவ்வொருவரையும் நிரப்பும். அப்பா அப்பா உங்களுக்கு என் மறைவிடமே, என் புறவிடமே, ஆராதனை உமக்கே. என் மறைவிடமே, என் உறைவிடமே, உறைவிடமே, ஆராதனை உமக்கே. நீரே என் மறைவிடம், நீரே என் உறைவிடம். 1000 நாளை பார்க்கலாம் உடைய பிரகாரங்களில் உடைய ஆலயத்தின் பிரசன்னத்தில் வந்து நிற்பும் வாஞ்சையை பிள்ளைகளுக்கு வாழ்நாளெல்லாம் தந்தரலும். மேலை நாடுகளின் திருச்சபைகள் சாரத்தை இழந்தது போல, வாஞ்சையை இழந்தது போல, நாங்கள் ஒரு நாளும் இழந்து விடாதபடி 2 பேரோ 3 பேரோ தேவனுடைய ஆலய பிரகாரங்களை வாஞ்சித்து நிற்கிற ஜனங்களாய், இயேசு கிறிஸ்துவின் சந்ததிகளாய் ஆண்டவரே, ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் நிறுத்திக் கொள்ளும், ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.